அது வித்தியாசம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் மீது ஒரு தெளிவு இருக்கும். சார் கேட்டா 100 பேர் போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? 100 பேர் லிஸ்ட் இருக்கிறது. அடுத்து நீங்க செய்ய வேண்டியது செலக்ஷன். லிஸ்டிங் போடு, லிஸ்ட் போடாதீங்க, லிஸ்டிங் போடுங்க. எல்லாம் இங்க தான் வரும். முதல்ல லிஸ்டிங், ரெண்டாவது செலக்டிங். இந்த 100 பேர்ல சார் சொல்லிட்டாரு, செலக்ட் பண்ணிட்டாரு 5 பேருன்னு 100 பேருன்னு. மூணாவது ஷேரிங். நோட் பண்ணிருங்க சார், கவனிக்கிறீங்களா? இங்க இருக்க எல்லா பத்திக்குமே காமன் விஷயம் இதுதான். முதல்ல லிஸ்டிங், ரெண்டாவது லிஸ்ட் போட்ட நண்பர்கள் யாராரு இந்த கெப்பாசிட்டிக்கு தேர்வாங்கன்னு செலக்டிங், மூணாவது அவங்களுக்கு போன் போட்டு இது மாதிரி வம்சம் ப்ராப்பர்ட்டில சூப்பரான ஒரு இடம் போட்டிருக்காங்க. நீங்க ஒரு 20 லட்ச ரூபாய் கடன்ல இருக்கீங்க வைங்க, அவர்கிட்ட போய் நான் அடுத்த மாசம் இடம் வாங்க போறேனே அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்? நல்லா இருக்கு மஞ்சள் சார், நல்லா இருக்காதுல்ல? ஓகேவா? அப்ப என்ன சொல்லணும்னா, நான் வம்சம் ப்ராப்பர்ட்டில ஒரு பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ ஒரு பிசினஸ் கன்சல்டண்டா நம்ம ஜாயின் பண்ணினேன். ஒரு 30ஆம் தேதி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி நான் உள்ள வந்திருக்கேன். சூப்பரா ப்ராஜெக்ட் போய் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன், ரைட்டுங்களா? எப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, லிஸ்ட் போட்டீங்க, செலக்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து இதை ஷேர் பண்றீங்க வாட்ஸ்அப்ல.